சாதனை படைத்து இன்றைக்கு சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற 2 பெண்களுக்கு இந்த மேடையிலே விருது வழங்கப் போகின்றார்கள். அவர்கள் இருவரும் இங்கே மிக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கல்வி பணியிலே ஈடுபட்டிருக்கின்றவர், பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக. பச்சையப்பன் கல்லூரியை பற்றி ஒரு வழக்கு ஒன்று உண்டு. வழக்கு என்றால் வழக்கு சொல். பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் தமிழ் பாடும் என்று சொல்வார்கள். அந்த தமிழ் பாடும் தெலுங்கு தேவதையாக இன்றைக்கு அனுராதா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். ஏன்னா தெலுங்குக்காரர்களையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியது நம்முடைய தமிழுக்கு உள்ள ஆற்றல் என்பதால் நான் அதை சொன்னேன். அடுத்ததாக செல்லும் திசையெல்லாம் வெல்லும் திசையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கிரிஜா ராகவன் அவர்கள். அவரை தொலைக்காட்சியில் பார்க்காதவர்கள் இருக்க முடியாது. தொலைக்காட்சியை நிறுத்தினால் கூட அவருடைய முகம் தெரிந்து கொண்டிருக்கும். அப்படி அனைத்து தொலைக்காட்சியிலும் வரக்கூடியவர். இப்படி புகழ்பெற்ற பெண்மணிகள் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். துறை தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே பேராசிரியர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டறிக்கை வாசித்தார்கள். அதை கேட்ட போது 2 சிறகுகள் முளைத்து வானத்தில பறப்பது போல் இருந்தது. ஏன் என்று சொன்னால் என்னுடைய கண்மணிகள் தங்களுடைய பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள், பல துறைகளிலும் பெற்ற சாதனைகளை கேட்கின்ற பொழுது இனி பெண் குலம் தான் இந்த மண்ணை ஆளும் என்கின்ற ஒரு அற்புதமான நம்பிக்கை எனக்குள் சுடர்விட்டு சிறகுகள் முளைத்தது போல் இருந்தது எனக்கு. நாங்கள் வரும்போது செயலாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் நாங்கள் பரிதாபமாக ஒரு ஆடியன்ஸாக இங்கே வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இன்றைக்கு உலக மகளிர் தினம். பெண்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த அரங்கத்திலே நாங்கள் எப்படி நுழைவதென்று பயந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு இயக்குனர் அவரே பயப்படுகின்றார் என்று சொன்னால் சக்தியின் ஆற்றல் எந்த அளவிற்கு வலிமை உடையது என்பதை நாம் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம் என்பதுதான் அது அவர்களுடைய பேச்சின் வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்களாக இருந்து கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஐயா விஜயரங்கன் அவர்கள், செயலாளர் ராமசாமி அவர்கள், இன்னும் ஒவ்வொருவராக பெயர் சொல்லிக் கொண்டிருந்தால் அது அட்டெண்டன்ஸ் எடுப்பது போல் இருக்கும் என்பதால் இந்த நிறுவனம் வளர்வதற்கு தங்களுடைய உழைப்பை தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், இந்த தீபங்கள் சுடர் விடுவதற்காக தன்னையே எண்ணெயாக்கி உருக்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாட்டின் வருங்கால தூண்களாக இருந்து உலக அரங்கிலே இந்த பாரதத்தை பண்பிலும் கலாச்சாரத்திலும் வெற்றியிலும் முன்னணி நாடாக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற என் வருங்கால தூண்கள், கல்பனா சாவ்லாக்கள், பிரதிபா பாட்டீல்கள், சானியா மிர்சாக்கள், மேதா பட்கர்கள், இன்னும் எத்தனை எத்தனை துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ பெண்கள், அத்தனையும் தாண்டி விண்ணை தாண்டியும் வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த மகளிர் தினத்தில் பேசுவதற்கு வருவதென்றால் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கான களம் இது, நமக்கான இடம் இது. இந்த இடத்திலே நம்முடைய சாதனைகளை, வெற்றிகளை பகிர்ந்து கொள்வது, நாம் சுமந்து கொண்டிருக்கின்ற சோகங்களை பகிர்ந்து கொள்வது, அந்த சோகங்களை எல்லாம் துடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பகிர்ந்து கொள்வது, இவற்றையெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு என்பதால் இந்த மகளிர் தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம், வரலாற்று புகழ்மிக்க அரங்கம், இந்த மேடையிலே எத்தனை பேர் காலடி பட்டிருக்கின்றது என்பதை நான் எண்ணி வியந்து போனேன். 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இந்த கல்லூரியின் மேதக அப்துல் கலாம் அவர்கள், உலகமெல்லாம் ஒரு நாட்டை பார்த்து பயப்படுகின்றது, சர்வாதிகார நாடாக, மறைமுகமாய் ஒரு சர்வாதிகார நாடாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்ற அமெரிக்காவை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமெரிக்காவே ஒரு மனிதனை பார்த்து பயப்பட்டது. அந்த மனிதன் தான் நம்முடைய அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட மாமேதை இந்த மேடையிலே தன்னுடைய காலடியை பதித்திருக்கின்றார். இன்றைக்கு சந்திராயனுக்கு
செய்வதற்கு ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டின் ஒரு மூலையிலே ஒரு கிராமத்திலே தமிழ் வழியிலே படித்து இன்றைக்கு உலக அரங்கிலே புகழ் பெற்றிருக்கின்ற ஒரு தமிழன் விண்வெளியில் மிக சிறந்த புரட்சிகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற ஆற்றல் மிக்க பெண்மணிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் காலடி இங்கே பதிந்திருக்கின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஒரு பெரிய பட்டியல் நீளும். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் வந்து சென்ற இந்த மேடையில் இந்த ருக்மணிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெண்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கி இருக்கின்றது, எப்படி கடந்து வந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கின்றது என்பதை ஒட்டுமொத்தமாக ஒரு தலைப்பிலே அடக்கி இன்றைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடிகள் என்னும் தலைப்பிலே நான் உங்களிடத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று ஆண்டாளுக்கு பெயர். 12ஆம் நூற்றாண்டில் ஆண்கள் பக்தி இயக்கத்தில் ஆண்கள் மட்டுமே இருந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் அந்த இறைவனையே தன்னுடைய நாதனாக வரித்து அடைந்தால் அவனைத்தான் மணப்பேன், இறை தான் வணங்குகின்ற அந்த திருமாலைத்தான் மணப்பேன், மானிடரை மணந்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு சபதம் மேற்கொண்டு இந்த இறைவனுக்கு அன்றாடம் சூட்டுகின்ற அந்த மாலையை தானே பூக்களை கொய்து வந்து மாலையாக தொடுத்து முதலில் தான் சூடி பார்த்து தான் சூடி அழகு பார்த்து அதற்கு பின்னால் அதை இறைவனுக்கு அனுப்பி கொண்டிருந்தாள் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள். அந்த தலைப்பை நான் இங்கே எதற்காக கொடுத்திருக்கின்றேன், ஆண்டாளுக்கு சூட்டப்பட்ட பட்ட பெயரை இங்கு எதற்காக எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பேசுமாறு பணித்திருக்கின்றார்கள் என்று நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற இத்தனை பெண்களையும் இந்த கல்வி கூடத்திலே அனுப்பி இருக்கின்ற ஈன்றெடுத்த அன்னையர்களும் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கின்றார்கள், இவர்களை ஆளாக்கி வருகின்ற பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் எல்லோரும் சூடி கொடுக்கும் சுடற்கொடிகள் தான் என்று பேசுமாறு என்னை பணித்திருக்கின்றார்கள்.